விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்தனர். ஆனை முகத்தான், ஐந்து கரத்தான் என பல்வேறு பெயர்களில் போற்றப்படும் முழுமுதற் கடவுளாம் விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழா நேற்று நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடனும் பாரம்பரிய கொண்டாட்டங்களுடனும் நடைபெற்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வகையான வாகனங்களில் அமர்ந்தபடி காட்சியளித்த விநாயகருக்கு பொதுமக்கள் பலர் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் 81 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட லட்டு தயாரிக்கப்பட்டு விநாயகருக்கு படைக்கப்பட்டது. அப்போது நடத்தப்பட்ட பூஜையில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆனை முகத்தானை வழிபட்டனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற பிரளயம் காத்த விநாயகர் கோயிலில் விடிய விடிய நடைபெற்ற தேனாபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகையில் 32 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப விநாயகர் ஊர்வலம் நடத்தப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பல்வேறு விநாயகர் சிலைகள் பின்தொடர கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் தங்க அங்கியுடன் வீதி உலா வந்த விநாயகரை பொதுமக்கள் பக்தியுடன் வழிபட்டனர். இதனிடையே முதுமலை யானைகள் முகாமில் யானைகளே விநாயகரை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் செய்தது சுற்றுலா பயணிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அங்குள்ள விநாயகர் கோயில் முன்பு யானைகள் வரிசையாக நிற்க பாரதி மற்றும் கிருஷ்ணன் ஆகிய 2 யானைகள் கோயிலில் பூஜைகள் செய்தன. பின்னர் யானைகள் மண்டியிட்டும் முன்னங்காலை தூக்கியும் விநாயகரை வழிபட்டன. இதனை அடுத்து அந்த யானைகளுக்கு கரும்பு, வெல்லம், ஆப்பிள், அன்னாசி, தர்பூசணி, வாழைப்பழம் உள்ளிட்ட சத்தான உணவுகள் வழங்கப்பட்டன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர்.